மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 8/1/2025 புதன்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செயல் தேவையா தேவையில்லையா என்பதில் ஒரு குழப்பம், தெளிவு ஏற்படாத ஒரு குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய செலவுகள் இன்று அதிகம் என்று காட்டுவதால் செலவு செய்யும் விஷயங்களில் போதிய கவனம் வேண்டும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் செலவு என்று ஒன்று ஏற்பட்டாலும் அதை அடுத்தே வரவு என்ற ஒரு பெரும் வரவு வருகிறது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். லாபம் உண்டு. நீங்கள் சந்தோஷப்படும்படியான லாபம் உண்டு. இந்த நாள் பெருமையுடன் பீடு நடைபோட்டு செல்வீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான ஒரு லாபத்தை பெறுவதற்காக கடுமையான உழைப்பை இன்று நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கூடுதல் உழைப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த வருவாய் சற்றே குறைகிறது. இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் வாய் திறந்து கேட்காத காரணம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் உண்டு. நல் அதிர்ஷ்டம் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் வீட்டுக்கே வந்து கதவை தட்டுகிறாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைந்து திரிந்து உங்களுக்கு வேண்டியதை கண்டுபிடிக்கும் நாளாகவும் அதை பெறுவதற்காக கடும் முயற்சியை மேற்கொள்ள இருப்பதாகவும் காட்டுகிறது இந்த நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சோதனைகளுக்கு குறைவில்லை. சோதனையை வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு இருந்தாலும் சோதனைகளுக்கு குறைவில்லை, நிறையவே வருகின்றன. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலில் வந்தது ஒரு சோதனை. அது வேதனை தருமா என்று பார்த்தால் வேதனை தரவில்லை, பின் சாதனையை கொடுத்தது.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் இவர் இந்த நல்லதை செய்வார் என்று. ஏனோ அவரால் செய்ய முடியாமல் போயிற்று. நல்ல வேளை, மாற்று பாதையை, மாற்று வழியை நீங்கள் கைவசம் வைத்திருந்ததால் காரியம் நடந்தது. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள். ஒரு நன்மையை இன்றைய தினம் நீங்கள் நல்லபடியாக செய்வீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களில், வீண் வேலைகளில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது, தலையிடவும் மாட்டீர்கள். வரும், ஆனால் நீங்கள் ஒதுங்கி போவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நாள். இந்த நாள் நல்ல வெற்றியை கொடுத்து அதன் பயனாக ஒரு நல்ல பெயரையும் பெற்றுத் தருகிறது. நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மையை பெற கூடுதல் உழைக்க வேண்டி இருக்கிறது என்று. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்புகழ் உண்டு. நீங்கள் செய்த செயலும் பாராட்டு பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பல நாள் கனவு இன்று மெய்ப்படும் நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது வரவில்லை. வருமா வராதா என்ற சந்தேகம் இருந்தது. நல்ல வேளை வந்தது, காலம் தாழ்த்தி. இதுதான் இந்த நாள் உங்கள் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள். நீங்கள் நன்றாக யோசித்து ஆராய்ந்து பார்த்து ஒரு முடிவெடுத்து ஒரு செயலில் இறங்கி அந்த செயல் வெற்றியை கொடுக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய முயற்சியை மேற்கொள்வது என்பதில் ஒரு குழப்பம் மதியம் வரை இருக்கும், பின் மாறும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். பேச்சு வன்மையால் ஒரு வெற்றியை நீங்கள் பெறும் நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு முறைக்கு பல முறை சொன்ன பிறகும் உங்கள் பேச்சு எடுபடவில்லை. வீட்டிலும் வெளியிலும் தொடர்ந்து வற்புறுத்தி கடைசியில் கேட்கிறார்கள். இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள். மகத்தான ஒரு காரியத்தை செய்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்வீர்கள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்குண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.